பொருளையும் தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு தண்ணியவே சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மண்ணுக்குள்ளதான் எல்லாத்தையுமே புதைச்சோம். இன்னைக்கு இந்த மண்ணே புதைந்து போய்விடும் போல ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பயாவது நாம சுதாரித்து தான் ஆக வேண்டும். நம்ம சுத்தி எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நம்ம வீட்டை சுத்தி எப்படி ஒரு 4-5 மரமாவது இருக்கும்லங்க. நம்ம தெருவுலையோ நம்ம பள்ளிக்கூடத்துலயோ அதோடைய பேராது நம்மளுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும், எனக்கும் தெரியாது. நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் பேர் கூட நமக்கு தெரியவில்லை. ஆனா நம்ம மூதாதையர் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது, எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் எல்லா மரங்களின் பெயரையும் பறவைகளின் பெயரையும் அவர்கள் சரியாக சொல்ல கற்றிருக்கிறார்கள். அவங்க இயற்கையை படித்திருக்கிறார்கள். நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், ஆனா இயற்கையை படிக்க தவறிவிட்டோம். ஒரு மரத்துடைய பேர் சொல்றேன், நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாவோபாப் மரம். பாவோபாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு அதிசய மரம். இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேரு. ஒரு மரம் அப்படி யானையுடைய கால் மாதிரி இருக்கும் பெருசா. அந்த மரம் 1 லட்சம் தண்ணீரை சேகரிக்கும், சேமிச்சு வச்சுக்கணும். 1 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும். யானைக்கு தண்ணி தவிச்சுச்சுன்னா அந்த மரத்துடைய வேருக்கு கீழே அப்படி தப்பு டப்புன்னு தட்டுமா, அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்குமா. ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம், அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது. யாருக்கா தெரியுமா? அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்துல இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம், ஒரு அதிசய மரம். 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது. 700 வருஷமா அந்த மரம் எங்க ஊர்ல இருக்குது. நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்துல அந்த ஐயனார் கோயிலுக்கு போற வழியில சின்மயா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோபாப் மரம் 700 வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது எப்படி ஆப்பிரிக்கால இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுன்னா, 700 வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார். அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது. இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது. எனக்கே எப்ப தெரியும்னா, ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார். அதுல இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா? என்ன, NT ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. அந்த கிருஷ்ணனாலே அவர் தான் NT ராமாராவ். அந்த NT ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ராஜபாளையத்துல இருந்து சங்கரங்கோயில் போற வழியில அந்த கரிவளத்துல சார்பதிவாளராக வேலை பார்த்திருக்கிறார் NT ராமாராவ். நல்ல கைத்தட்டல. சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார். கரிவளத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர், குடியாத்தம், வேலூர்ல எல்லாம் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது, நமக்கு தெரியவே இல்லை. மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது. அது தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாலேயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது. இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவில் இருக்கிறார். மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை தயாரிக்கா மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம். அந்த புத்தகம் இங்க இருக்கும், கரிசல் காட்டு இலக்கிய அந்த ஸ்டால்ல இருக்கும். தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம்னு எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல, நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நமக்கு புத்தகங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுனா, அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். இப்படி அப்பப்ப கைத்தட்டா தானே மூச்சு விட்டுக்கிட முடியும். அப்படியே பேசி போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பனை மரம் ஏன் சிறப்பான மரம்? கண்ணதாசன் தான் சொல்வாரு, மனிதர்கள்ல 3 வகை உண்டு. நம்ம சொந்தக்காரங்களே 3 வகை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே 3 வகை இருப்பாங்க. நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க. இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பார்க்கிற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்படி 3 மரங்களும் இருக்கிறது. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். மக்கள் இது மாதிரி 3 பேர் இருக்காங்க. வாழை மரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும். தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயனளிக்கும். ஆனால் பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இந்த பனை மரத்துக்கு நம்ம
தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? எங்களுடைய சங்க இலக்கியம், 2000 வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள், எங்களுடைய சிலப்பதிகாரம், எங்களுடைய மணிமேகலை, நம்ம இவ்வளவு பெருமை பேசுகிறோம் இல்லையா? இத்தனை இலக்கியங்களையும், இத்தனை காப்பியங்களையும், இத்தனை செய்யுளையும், இத்தனை கவிதையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா? திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா? கம்பனே கையில வந்து தந்தாரா? தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா? அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால், 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது. ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தமிழை வார்த்து நம் கைகளில் தந்தது என்றால், பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் கவிஞர் வாலி சொன்னார், நம் பாமரம் தீர்த்தது பனைமரம், நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார். அதனால அந்த பனை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளவு விஷயங்களே அது நம் கைகளில் கொடுத்திருக்கிறது. நம்ம இலக்கியத்தின் ரொம்ப பெரிய அழகு என்ன தெரியுமா? கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு 7 பேரை சொல்லுவோம்ல, சொல்லுவோமா இல்லையா? அந்த 7 பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்வியெல்லாம் கேட்டு நான் பரிசெல்லாம் தரமாட்டேன். நானே கேள்வியை கேட்டு நானே பதில சொல்லிடுவேன். பாரு, இது மாதிரி உயிரை வாங்குறான்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா, பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஓரி, பேகன். இந்த 7 பேர் தான். இந்த 7 பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க? ஏன் இவங்க கடையேழு வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா, பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. காரிங்கிறவர் என்ன பண்ணார்? தன்னை தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்திருக்கிறார். நீ ஏன் பஸ்லையும் இதுலயும் போற, குதிரையில ஏறி பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் சேர்த்து தானமாக கொடுத்திருக்கிறார். ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்கிறார்? ஊர்களையே தானம் கொடுத்திருக்கிறார். விருதுநகர் உனக்கு, சிவகாசியை நீ வச்சுக்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் உனக்கு, ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ. இப்படி வந்தவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல். அதியமான் என்ன செஞ்சார் நமக்கே தெரியும். நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தார். அதியன் நெல்லிக்கனியை கொடுத்தார். நள்ளின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார்? தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தா இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துறாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம். அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவர் கொடுக்குறாரு. இந்த ஓரிங்கிறவர் அதை விட பெரிய ஆள், நாடுகளையே கொடுத்துருக்கிறார். வல்ல நாடு உனக்கு, ஓரத்த நாடு அவனுக்கு, ராம் நாடு இவனுக்கு, சுவிட்சர்லாந்து இவனுக்கு, சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்தால் வழங்கி இருக்கிறார். பேகன்கிறவர் என்ன செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாரு? மயில் வந்து மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளிருதுன்னு நினைச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார். இந்த 7 வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா? நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா? இருந்தா கைத்தட்டுங்க. இந்த 7 பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள். இதுல பெரிய ஆச்சரியம்னா, இந்த 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது. 7 பேருமே குறுநில மன்னர்கள். பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்துல தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள். இந்த 7 பேர்லயுமே ரொம்ப சிறந்தவங்க 2 பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது. 7 பேருமே சிறந்தவங்க. அதுல பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிறவங்க 2 பேர். இந்த 2 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? இப்ப 7 பேரும் யார் சொல்லியாச்சு. இதுல ரொம்ப கிரேட்டா இருக்கிறவங்க 2 பேர். அது யாரு? பாரியும் பேகனும். ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 7 பேர் சிறந்தவர்கள். சிறந்தவர்களே ரொம்ப சிறந்தவர்கள் 2 பேர், பாரியும் பேகனும். ஏன் தெரியுமா? மற்ற 5 பேரும் தன்னை நாடி வந்து உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள். பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால், பேசத் தெரியாத, தன்னுடைய துயரத்தை சொல்ல தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால், இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு.